வணக்கங்க. இன்றைக்கி வல்லாரைக்கீரை சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சம் கீரை இந்த மாடி தோட்டத்தில் நான் பறிச்சுக்கிறேன். இது நாட்டு வல்லாரை இல்லைங்க, இது வல்லாரையிலேயே இன்னொரு ரகம். இதுவும் சட்னி அரைக்கலாம், நல்லா இருக்குங்க. இதை இப்போது நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். அடுப்பில் வடைச்சட்டி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு, பூண்டு ஒரு 4 பல். எந்த சட்னிக்குமே பூண்டு 4 பல் போட்டால் நல்லா வாசனையாக இருக்குங்க. இது உடம்புக்கும் நல்லது தானே. சின்ன வெங்காயம், இது நல்லா வறுத்த உடனே சின்ன வெங்காயத்தை போட்டு காரத்துக்கு தேவையான அளவு நம்ம வரமிளகா போட்டுக்கலாம். இது போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினோடனேயுமே அதுக்கப்புறமா நம்ம கீரையை போட்டுக்கலாங்க. வல்லாரை கீரையை போட்டுக்கலாம். கருவேப்பிலை தழை ஒரு கொத்து போட்டுக்கலாம். வல்லாரைக்கீரை பார்த்தா நிறையா இருக்கிற மாதிரி இருக்குங்க. வதங்கினா அப்படியே ரொம்ப கம்மியாகிடும். நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாம். அது கூட புளி, இந்த சட்னிகளுக்கு புளி தாங்க மெயினாக போட்டுக்கணும். தக்காளி போட தேவையில்லை. இந்த புளியை நம்ம அப்படியே போட்டு அரைக்கிறனால தண்ணியில் இப்படி ஒரு அலாசிட்டோம்னா மண் தூசியெல்லாம் இருந்தால் அந்த தண்ணியிலையே அப்படியே நின்றுக்குங்க. ஏன்னா நம்ம அப்படியே போட்டு அரைக்க போகிறோம். போட்டு சட்னி அரைச்சிக்கலாம். இப்போது வல்லாரை சட்னி ரெடி. நன்றி.